பார்த்த வீடியோல வந்து பேஜினேஷன் மெத்தட் மூலியமா எப்படி வந்து செக் பண்றது, ஃபில்டர் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து என்விரான்மென்ட் வேரியபிள் எப்படி செட் பண்றது சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் சர்வன்ற ஃபைல அதே ஃபைல் எடுத்திருக்கேன். அதில் கான்ஃபிக்ன்ற ஃபோல்டரில் .env ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? .env ஃபைலுங்கிறது envங்கிறது என்விரான்மெண்ட்னு அர்த்தம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது என்ன என்விரான்மெண்ட்னா என்னன்னு சொன்னால், ஒரு தேவையில்லாத டேட்டான்னு சொல்கிறத கூட சென்சிட்டிவான டேட்டா இந்த மாதிரிலாம் சொல்லலாம். தேவையில்லாதன்னு சொல்லக்கூடாது, சென்சிட்டிவான டேட்டா. இந்த அதாவது தேவையில்லாத வந்து எங்கன்னு சொன்னால் ஹோஸ்டிங்கில் தேவையில்லாதது, டெவலப்மெண்ட்டில் தேவை உள்ளது. இல்லைன்னு சொன்னால் சேஞ்சபிளானது, சேஞ்ச் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் வந்து இந்த இஎன்வி ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த இஎன்வி ஃபைல் வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதாவது இந்த மாதிரி சென்சிபிளான டேட்டாவும் சேஞ்ச் பண்ணுற டேட்டாவும் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஹோஸ்டிங்கில் கம்பல்சரி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். போர்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஏன்னு சொன்னால் நம்ம இங்கே டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 3 டிஜிட்டில் நான் ஜஸ்ட்டு 3597 கொடுத்துருக்கேன். நம்ம இங்கே 5000 7000 6000 எனி கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நோடு என்விங்கிறது டெவலப்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே டெவலப்மெண்ட்டில் இருக்குது, இங்கே அசோ டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம். அங்கே ப்ரொடக்ஷன் பேஜ்னா ப்ரொடக்ஷன் சொல்லி சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த டிபியூஆர்ஐலாம் கண்டிப்பாக வந்து இதில் தான் கொடுக்கணும். இந்த டிபியூஆர்ஐ என்னன்னு சொன்னால் நம்மளோட மாங்கோ டிபியோட யூஆர்ஐ தான் அது. இந்த யூஆர்எல் வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மாங்கோடிபியோட யூஆர்எலுமே சேஞ்ச் பண்ணக்கூடியது தான். நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டிபிஆர்ஐ வந்து யூஸ் ஆகும். நம்ம ப்ரொடக்ஷனில் போயிடுச்சுன்னு சொன்னால் அட்லஸோட டிபி யூஸ் ஆகும். இந்த ஜேடபிள்யூடி சீக்ரெட் வந்து இது சீக்ரெட் கீ. இந்த சீக்ரெட் கீலாம் இந்த மாதிரி டேரெக்டாக போடவே கூடாது. நம்ம அதை வந்து ஹேஷ் பண்ணி இந்த இன்ட்ராக்ட் பண்ணி இதில் வந்து எடுத்து நம்ம ஃபெச் பண்ணியிருக்கணும். அந்த சீக்ரெட் கீயுமே நம்ம வந்து இங்கே மட்டும் டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி பர்டிகுலர் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும், ஹோஸ்டிங்கில் தேவையில்லை. இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் வந்து இந்த .env ஃபைலில் ஸ்டோர் பண்ணலாம். இது எதுக்காகன்னு சொன்னால், ஜஸ்ட் நான் கோடில் உள்ள போர்ட் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு வந்து போர்ட் நம்பர் இந்த நம்பர் வேணாம், எனக்கு வந்து 3597 வந்து 5000 சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நான் கோடுக்குள்ளே போய் சர்வர் ஃபைலில் போய் இங்கே போய் நான் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி இங்கே போர்ட் எங்கடா ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் கோடை தொடாமையே இந்த போர்ட் நம்பர் மாற்றுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாற்றணும். நான் டேரெக்டாக .env ஃபைல் போவேன், போர்ட் நம்பர் மாற்றிடுவேன். இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இந்த .env ஃபைல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இதை கிரியேட் பண்ணியாச்சு. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெர்மினல் போய் நம்மளோட ஃபைலில் இங்கே npm iன்னு சொல்லி கொடுக்கணும், இன்ஸ்டால் கொடுக்கணும். npm install .envன்னு சொல்லி கொடுத்தே ஆகணும். .envங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பண்ணி இன்ஸ்டாலில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, நான் அது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நம்ம இன்ஸ்டால் பண்ணதை வந்து பார்க்குறதுக்கு இந்த பேக்கேஜ் லாகில் போய் பார்க்கலாம். இந்த ஜேசன் ஃபைலில் .envன்னு சொல்லி இருக்குது. இதோட வெர்சனும் வந்து இங்கே டிக்ளேர் ஆகிருக்கும். இதை வந்து பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் server.jsல தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை. server.jsல இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு .env ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். const .env require.envன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரெக்வயர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஓப்பன் .env கொடுத்துன்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஓகே, இங்கே கூட .env.configன்னு கொடுத்துருவோம். .env.configன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெராந்தீசஸ் கொடுப்போம். இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டாலே ஓகே தான், ஒர்க் ஆகும். நான் ஒரு கான்ஃபிக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே .envன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம பாத்துன்னு சொல்லி ஒரு ஃபீல்டு வேணும். பாத்துங்கிற ஃபீல்டுமே வந்து நம்மகிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்லை, நம்மளோட பேக்எண்ட் சர்வரில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக வந்து அதை ரெக்கவர் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து .env.configன்னு சொல்லி இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணால் தான் நம்மளோட ஃபைல் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து என்ன டிக்ளேர் பண்ணிக்கணும்னு சொன்னால் .envன்னு சொல்லி இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி இந்த கான்ஃபிக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைலை வந்து எடுக்க போகிறோம். அதனால பாத்துங்கிற இந்த இந்த ஒரு பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பாத்துன்னு சொல்லி கொடுக்குறோம். இதுக்காக சொன்னால் இந்த பாத்து மூலியமாக பாத்தை யூஸ் பண்ணி இதோட பாத்தை போய் அடைய போகிறோம். அதுக்காக
டாட் ஜாயின் அதில் போய் பார்த்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். எதை வச்சு இந்த டேரக்டரி நேமை வச்சு நேம் சொன்னால் டேரக்டரி நேம் சொல்லி அர்த்தம். இது ஒரு டேரக்டரி இல்லையா, இந்த டேரக்டரி நேமுக்கு போயிடும். அதில் என்ன ஃபோல்டர் இருக்குன்னு சொன்னால் கான்ஃபிக்ன்ற ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே உள்ள ஃபைல் நேம் தான் டாட் என்வி. இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஆல்ரெடி டாட் என்வி ஃபைலில் என்னென்ன கொடுத்துருந்தோம், போர்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா, போர்ட் நம்பரு அப்புறம் நோடு என்வின்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்துருந்தோம். ரெண்டையுமே வந்து இங்கே சர்வர் ஃபைலில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையும் எப்படி எடுக்குன்னு சொன்னால் கான்ஸ்டன்ற ஒரு கீவேர்டில் வேரியபிள் நேம் போர்ட்னு சொல்லி கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து வர வேல்யூ எல்லாமே ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் போர்ட்னு தான் எடுக்கணும். அதாவது போர்ட்டுங்கிறது நம்ம கொடுத்த நேம் தான். டாட் இஎன்வி ஃபைலில் நம்ம போர்ட்டுன்னு என்ன நேமில் கொடுத்துருக்கோமோ அதே நேமில் தான் எடுப்போம். இங்கே ப்ராசஸ் டாட் இஎன்வின்னு சொல்லி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி இஎன்வி ஃபைல்லேருந்து கெட் பண்ணி கொண்டு வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே சேம் தான் இந்த நோடுக்கும். இந்த நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, எப்படி வந்து இப்போ இஎன்வி ஃபைல்லேருந்து எடுக்கணும்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். ஓகே, இவ்வளோ தான் வந்து நம்ம வந்து அந்த டேட்டா வந்து கெட் பண்ணுற டாட் இஎன்வி ஃபைல் வந்து நம்ம சர்வர் ஃபைலுக்கு கெட் பண்ணுறது இப்படி தான். நெக்ஸ்ட் வந்து இந்த டாட் இஎன்வி ஃபைல் வந்து நம்ம நம்ம கோடு முடிச்சிட்டோம், அதாவது ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் கிட்டில் போய் புஷ் பண்ணுவோம் இல்லையா, கோடை ஃபுல்லாக அங்கே எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணுறது வந்து லைக் இந்த டாட் இஎன்வி ஃபைலை வந்து அங்கே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த டாட் என்வி ஃபைலை வந்து புஷ் பண்ணக்கூடாது. அதுக்காக கிட் இக்னோர் வந்து யூஸ் பண்ணுவோம். கிட் இக்னோர் யூஸ் பண்ணி அது மூலியமா இந்த ஃபைலை வந்து இக்னோர் பண்ணணும். இது கம்பல்சரி பண்ணணும் இல்லை, புஷ் பண்ணாலும் யூஸும் இல்லை. புஷ் பண்ணாலும் அது ஒரு தப்பும் கிடையாது, யூஸும் இல்லை. ஆனால் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டெப்ளாய் பண்ணும்போது, அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம், கிட்லையும் புஷ் பண்ணிட்டோம், டெப்ளாய் பண்ணுறோம், வெர்சல் நெட்லிஃபை இந்த மாதிரி சம் ஃப்ரீ கோஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கோஸ்டிங் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனில் போய் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணும்போதும் இந்த டாட் என்வி ஃபைலை வந்து புஷ் பண்ணக்கூடாது. இது வந்து தேவையில்லை தான். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதே சேம் மெத்தடில் தான் வந்து நம்ம டிபி யூஆர்எல் கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த யூஆர்ஐயுமே வந்து இங்கே நம்ம டிபியோட ஃபைல்லையும் கால் பண்ணியிருப்போம். ப்ராக்சஸ் டாட் இஎன்வி டாட் டிபி யூஆர்ஐன்னு சொல்லி கால் பண்ணுவோம். இதுவுமே டிபிஆரையுமே சேஞ்சஸ் ஆகக்கூடியது தான், அதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இது ஃப்ரண்ட் எண்ட்லேயுமே கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்டில் எங்கே யூஸ் பண்ணணும் சொன்னால், ஓகே, இது பிக் ஃபைல். ஃப்ரண்ட் எண்டில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற ஃபைலை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சொன்னால், நம்ம பேக்கெண்ட்லேருந்து வருது இல்லையா ஏபிஐ, இந்த ஏபிஐயோட காமன் ஏபிஐ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ஒவ்வொரு ஃபைல்லையும் வந்து எடுத்துக்கலாம். இந்த கிட் இக்னோர் இருக்கு இல்லையா, இந்த கிட் இக்னோர் மூலியமாக நம்ம வந்து இதை வந்து இக்னோர் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நோட் மாடியூல்ஸ், பிஹெச்பி ஃபைலு, அடுத்து வந்து பிஹெச்பி அட்வைஸ், கவரேஜ், இந்த மாதிரி ஃபீல்டெலாம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இக்னோர் ஆயிரும். இதில் டாட் என்வி ஃபைலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைல் வந்து ஆட் பண்ணுறோம்னு சொன்னால் இதை வந்து புஷ் பண்ணும்போது, இந்த ப்ராஜெக்ட் புஷ் பண்ணும்போது நம்மளோட ஃபைல் வந்து அங்கே வந்து ஆட் ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்க்கு எப்படி ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைலையே எடுத்துக்கிறேன் நான். சர்வர். இப்போ இந்த இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க, அதை எடுத்துக்காதீங்க. இப்போ யூசர் ஆத்துன்னு சொல்லி எடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேமாக இருக்கணும். அதுக்குள்ளே கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் இருக்கணும், ஒரு ஃபோல்டர் நேம் இருக்கணும். இது வந்து ஃப்ரெண்டண்டாக இருக்கணும். அதாவது கிளைண்ட்டுன்னு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. கிளைண்ட் கொடுக்குறது கொஞ்சம் பெட்டர், ஃப்ரெண்டுன்னு கொடுத்தாலும் தப்பு இல்லை. இது ஒரு சர்வருங்கிறது பேக்கெண்டு. இது சர்வர்னு கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, பேக்கெண்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். சர்வர்ன்றது இருக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எப்படி இருக்கணும், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்கணும், பேக் எண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட் எண்ட் பார்க்குறோம். ஃப்ரண்ட் எண்ட் கிளைண்ட்டுங்கிற மெயின் ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண ஒரு சிஆர்ஏ மெத்தட் மூலியமாக கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதே மெத்தட்லாம் கிரியேட் பண்ணி நான் அது வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பப்ளிக்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் வந்து வேணும்னு சொன்னால் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், டிஃபால்ட் இமேஜுக்கு மட்டும். நம்மளோட ப்ராஜெக்டில் டாட் என்வி ஃபைலு இந்த மாதிரி வெளியில தான் இருக்கணும். சோர்ஸ்குள்ளே, அதாவது எஸ்ஆர்சி ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னு சொன்னோம், இது வந்து ரியாக்ட் ஆப் வந்து அதை வந்து கெட் பண்ணாது. ஸோ நம்மளோட மெயின் ஃபோல்டரான கிளைண்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் டாட் ஜேசன். பேக்கேஜ் டாட் ஜேசனில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணது, அதாச்சு இல்லை அப்லோட் பண்ணது கிடையாது, இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும்.
டிபெண்டன்சி எல்லாத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்ஆர்சி ஃபைல் தான். எஸ்ஆர்சி ஃபைல்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்க போகுது. அதில் ஏபிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணணும். ஏபிஐ மூலியமா என்ன பண்ணுவோம்னு சொன்னால், பேக்கெண்ட்லேருந்து வர ஏபிஐ எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து ஃபெச் பண்ணி வச்சுப்போம். காமன் ஏபிஐ எல்லாமே அதை வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே வந்து ஆக்சிஸ் மூலியமா கெட் பண்றத, இந்த ரெடக்ஸ் மூலியமாவும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரெடக்ஸ் ஸ்டோர் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். ரெடக்ஸ் ஸ்டோர் எதுக்குன்னு சொன்னா, குளோபல் ஸ்டேட் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து யூஸ் ஆகுறதுக்காக. நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் ஸ்டேட்னா என்ன? குளோபல் ஸ்டேட்னா என்ன? அதாவது லோக்கல் ஸ்டேட்னா என்ன? குளோபல் ஸ்டேட்னா என்னன்னு சொல்லி இப்ப தெரியலன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்க. அதுல பெட்டரா சொல்லியிருப்போம். இதில் ஸ்டோர் டாட் ஜேஎஸ், ப்ராடக்ட் டாட் ஜேஎஸ், ப்ராடக்ட் ஸ்லைஸ்ன்னு சொல்லியிருப்போம். ப்ராடக்ட்டுங்கிறது நம்ம கொடுக்குறது, இந்த ஸ்லைஸுங்கிறது காமன் தான். ஸ்டோருங்கிறது காமன் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் கொடுப்போம். இதில் வந்து நம்ம வந்து கெட் பண்ண டேட்டாவை வந்து இங்கேருந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதாவது இங்கேருந்து பாஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஏபிஐ வந்து பாஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்டோரில், அதாவது ஸ்டோர்லேருந்து ஸ்டேட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுவோம். இங்கேருந்து பாஸ் பண்ணுற வேல்யூ, இங்கேருந்து பாஸ் பண்ணுற வேல்யூ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பனண்ட்டுங்கிற ஃபோல்டரில் நம்மளோட கார்டு, இந்த மாதிரி பேஜ் இக்னேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேஜஸ்ங்கிறதுல ஒரு பர்டிகுலர் பொருளை மட்டும், அதாவது பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் வைக்க போகிறதுக்கு வந்து பேஜஸ் வந்து வச்சுக்கலாம். லாகின் பேஜ், சைன்அப் பேஜ், இந்த மாதிரி பேஜ் இந்த மாதிரி இதை பூரா இந்த மாதிரி காம்பனண்ட் ஃபுல்லாக பேஜஸில் வைப்போம். காம்பனண்ட்டில் வந்து இந்த மாதிரி கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வைப்போம். நெக்ஸ்ட் வந்து ஹூக்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்தது மாதிரியே தான் இது. இது வந்து லோக்கல் ஸ்டேட்டா, குளோபல் ஸ்டேட்டா அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஹூக்ஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. வைக்கிறது பெட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து ஆப் டாட் ஜேஎஸ் வந்து வெளியில தான் இருக்கும். அது எந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளேயும் வைக்கக்கூடாது. ஆப் டாட் ஜேஎஸ் வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கணும். அதே மாதிரி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸும் எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கணும். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்டோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கணும் நம்ம ப்ராஜெக்டில். நெக்ஸ்ட் வந்து சர்வர் ஃபோல்டரில் சர்வர்ன்ற மெயின் ஃபோல்டர் இருக்கணும். அதுக்குள்ளே சப் ஃபோல்டர் இருக்கணும். வெளியில் இருக்க வேண்டியது டாட் என்வி ஃபைலு வெளியில் தான் இருக்குன்னு சொல்லி அவசியம் இல்லை. கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே இருந்தாலும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஆப் டாட் ஜேஎஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை சர்வர் டாட் ஜேஎஸ். ஏதாவது ஒரு மெயின் ஃபைல் வேணும். மெயின் ஃபைலை வச்சு தான் ரன் பண்ண போகிறோம். சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு வச்சாலும் தப்பு இல்லை, ஆப் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லி வச்சிருந்தாலும் தப்பு இல்லை. இல்லை நான் ரெண்டு ரெண்டு ஃபைலுமே வச்சுக்கிறேன், இதில் வந்து நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும், அதாவது எல்லா ஃபைலையும் இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு மட்டும் ஆப் டாட் ஜேஎஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அதுவும் தப்பு இல்லை தான், கரெக்டாக தான் இருக்கும். பேகேஜ் டாட் ஜேஎஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண டெபெண்டன்சிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறது கான்ஃபிக் ஃபோல்டர் தான். கான்ஃபிக் ஃபோல்டரில் என்ன இருக்குன்னு சொன்னால், நம்மளோட டேட்டா பேஸ் இருக்கும். டேட்டா பேஸ் வந்து கான்ஃபிகரேஷன், அதாவது டேட்டா பேஸ் கோட்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து மாடல் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கீமா ஃபைல் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஃபோல்டரில் நம்மளோட மாடல் வந்து, அதாவது நம்மளோட இப்போ யூசர் மாடல்னு சொன்னால், இப்போ ப்ராடக்ட் மாடல்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் வந்து எந்த மாடலில் தான், அதாவது எனக்கு வந்து நேம் மட்டும்தான் வேணும், அதோட ப்ரைஸ் வேணும், அதோட ப்ராண்ட் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இந்த கண்ட்ரோலரில் தான் இருக்கும். இங்கே இந்த மாதிரி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் மாடல் இருக்கும். அது ஃபுல்லாகவே இங்கே எடுத்து எனக்கு இதெல்லாம் பர்டிகுலர் டேட்டாலாம் கரெக்டாக வேணுன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த ப்ராடக்ட் கண்ட்ரோலில் தான் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரவுட்ஸில் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னால், எனக்கு இந்த மாதிரி ரவுட்ஸ், அதாவது எனக்கு யூஆர்எல்ல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ரவுட்னு சொல்லி சர்ச் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நான் இதை வந்து புஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து இங்கே தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இங்கே ப்ராடக்ட் ரவுட்ஸில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், அதாவது பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் எடுக்கணும்னு சொன்னா, ஐடிய வச்சு எடுக்கணும். இல்ல எனக்கு ஃபுல் ப்ராடக்ட் வேணும்னு சொன்னா, ஆல் ப்ராடக்ட்னு சொல்லி சர்ச் பண்ணணும். இந்த இது ஃபுல்லாவே டிக்ளேர் பண்றது இந்த ரவுட்ஸ்ல தான். நெக்ஸ்ட் மிடில்வேர். மிடில்வேர் வந்து ஆத் மிடில்வேர் இருக்கும், எரர் மிடில்வேர் இருக்கும். எரர் மிடில்வேர் கண்டிப்பா போடணும்னு சொல்லி அவசியம் இல்ல. ஆத் மிடில்வேர் போடுறது பெட்டர். எதுக்காகன்னு சொன்னா, ஒரு நியூ யூசரா வந்தாங்கன்னு சொன்னா, டைரக்ட்டா லாகின் பண்ணக்கூடாது. லாகின் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, டைரக்ட்டா வந்ததும் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வருது, பேக் எண்டுக்கு வருது. பேக் எண்ட் வந்து செக் பண்ணுது. எங்கேயோ கண்ட்ரோலர் வந்து செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு ரவுட்ஸை பார்க்குது. ரவுட்ஸ்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புது. இது வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ மிடில்வேர் யூஸ் பண்ணோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு மிடில்வேருக்கு வரும். மிடில்வேர் செக் பண்ணணும். இந்த யூசரோட டேட்டாலாம் ஆல்ரெடி இருக்கா, இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டும் இருக்கான்னு சொல்லி டேட்டா பேஸ் செக் பண்ணணும். இருந்துன்னு சொன்னால் கண்ட்ரோலர் போய் கரெக்டானதா, அதாவது கரெக்டான வேயில் வந்திருக்கான்னு சொல்லி வரும்.
அதுக்கப்புறம் ரவுட்ஸ் போகும். ரவுட்ஸ்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் போகும். கண்டிப்பா வந்து இந்த ஜென்ரேட் டோக்கன் இருக்கு இல்லையா? இந்த டோக்கனும் வந்து இந்த மிடில்வேர் வந்து செக் பண்ணும். கரெக்ட்டான டோக்கன் இருக்கா? அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கா? இவங்களுக்கு கரெக்ட்டான ஒரு யூசரான்னு சொல்லி செக் பண்ணும். கரெக்ட்டான யூசர் இல்லைன்னு சொன்னா, இவங்க வந்து கரெக்ட்டான யூசர் இல்ல, யூசர் நாட் ஃபவுண்டுன்ற மாரி ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புறது இந்த மிடில்வேர் தான். மிடில்வேர் யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர். இந்த டோக்கன் வந்து எதுக்கான்னு சொன்னா, ஒரு யூசருக்கு ஒரு டோக்கன் குடுக்கும். அந்த டோக்கன் வந்து எதுக்கான்னு சொன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல மட்டும் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். மறுபடியும் லாகின் பண்றதுக்கு வந்து அக்சஸ் ஆகுறது வந்து இந்த ஜென்ரேட் டோக்கன் தான். இதில தான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா வந்து இந்த மாரி ஒரு மெயின் ஃபோல்டர்ல கிளையன்ட், சர்வர் இந்த மாரி இந்த மாரி தனித்தனி ஃபோல்டராவே இருக்கணும். அதுக்குள்ள தான் இந்த பர்ட்டிகுலர் டேட்டாவெல்லாம் இருக்கணும். ஓகே. அ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு மேன் ஸ்டாக் அப்ளிகேஷன எப்படி டெப்ளாய் பண்றதுன்னு பார்க்கலாம்.